இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்வு. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிமுக தரப்பிலிருந்து அது என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதும். இன்னைக்கு அறிவாலயத்தில் இப்போ விசிக தலைவர் வெளியில வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்வதையும் பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேரோட அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க ஷியாம்? அதிமுக ஒரு ஸ்டெப் அஹெட் தான். காரணம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாச்சு, கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு 100% முடிஞ்சிருச்சு. வேட்பாளர் பட்டியல் சென்னையை தாண்டி மற்ற எல்லாமே அவங்க அறிவிச்சிட்டாங்க. 100% தான் வச்சுக்கிடணும், சரி 95% வேணா நீங்க வச்சுக்கலாம். திமுக டிலே. அதிமுக ஜெயலலிதா காலத்துல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் எப்போதுமே போயிடுவாங்க. திமுக டிலேக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி தான். 28 தொகுதிகள், அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு கொஞ்சம் சீட்டு மறுக்கிறாங்க திமுகல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் இன்னும் ஏத்துக்கிடல. காங்கிரஸ் முடிஞ்சாதான் மற்ற கட்சிகளுக்கு அது பிரிச்சு கொடுக்க முடியும். இங்க வந்து பிஜேபி அது பை ஆர்டர் ஆஃப் அமித்ஷா, அரச கட்டளை. அதனால முதலே முடிச்சுட்டு தான் வந்தாங்க, 27க்குமே முடிச்சுட்டாங்க. எனவே இவங்களுக்கு அந்த சிக்கல் எதுவுமே இல்லை. பாஜக அரச கட்டளை இருக்கிற மாதிரி காங்கிரஸ்ல எதுவும் இல்லையோ அப்படி ஒரு அரச கட்டளை போடுறதுக்கு? காங்கிரஸ்ல அரச கட்டளை வந்து இவங்க திரும்ப சோனியா காந்தி அவர்கள் தான் பெரிய அளவுக்கு இந்த கூட்டணியை கட்டமைத்ததெல்லாம். அவங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பெட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தயங்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் ராகுல் காந்தி அளவுக்கு இப்போ ராகுல் காந்தி எத்தனையோ முறை கேரளா வந்தாச்சு. இங்க தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில கூட அவர் எந்த பிரச்சாரத்தையும் தொடங்கல. அவங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாவட்டம் தான் அது. இப்படி கொஞ்சம் ராகுல் காந்தி கொஞ்சம் பின்னடைவா தான் எனக்கு தெரியாது. முதல்ல இருந்து அப்படிதான் தெரிஞ்சாங்க. பிஜேபி தலைவர்கள் நிறைய தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, அமித்ஷால இருந்து மோடியில இருந்து. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் யாரு வந்தாங்க? தேசிய அளவிலான தலைவர்கள் இங்க வரவே இல்லை. ஆனா 28 சீட்டு கூட, 50 சீட்டு கூட, 38 சீட்டு கூட, ஆட்சி நேரத்துல பங்கு கொடுன்னு டிமாண்ட் மட்டும் இருந்ததே தவிர டிமாண்டுக்கு ஏற்ற ஒர்க் அவங்ககிட்ட முதல்ல இருந்தே இல்ல. ஆனா இங்க அப்படி இல்ல. எனவே அதிமுக ஒரு ஸ்டெப் ஆகணும், அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றதுல திமுக கூட்டணி தொடருங்க ஷாம், மன்னிக்கும். திமுக கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை, அதுல இருக்கிற வலிமை அதிகமாக இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம இப்ப போகல. இப்ப வந்து நடப்பு நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சிக்கான மெரிட் அண்ட் டிமெரிட் அப்படிப்படிதான் நான் பார்க்கிறேன். இதில் இப்ப ஷியாம், இப்ப நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய இடம்ன்றது, திமுக நிறைய சர்வே கள ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சியினரிடமே கூட இந்தந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து சிட்டிங் எம்எல்ஏஸில் மாற்றலாம், இவங்களுக்கு வந்து நமக்கு ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாக இருக்குன்ற மாதிரிலாம் கூட சொல்லப்பட்டதா செய்தி. அதை தான் நீங்கள் குறிப்பிடுறீங்க. அங்கே ஒரு டெட்லாக் மாதிரி ஒன்று இருக்கோ? ஏன்னா அதை ஏற்றுக்காத தன்மைனாலும் இன்று இரவுக்குள்ளே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும்ல. நாள் ஓடிக்கிட்டே இருக்கே ஷியாம். நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. பாண்டிச்சேரியில் என்ன ஆச்சுங்க? நாள் ஓடி 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 கடைசியில எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செய்து இன்றைய தேதிக்கு வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 தொகுதி. யார் காரணம்? காங்கிரஸ் தான். கிட்டத்தட்ட கூட்டணியே இல்லாத தன்மை மாதிரி தான் தெரியுது வெளியில இருந்து பார்க்கறோம். கூட்டணியே இல்லாத தன்மை, இந்தியா கூட்டணியே இல்லாத தன்மை இருக்கு. இத்தனைக்கும் பாண்டிச்சேரியில காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக நான் சொல்ல வரேன், வாய்ப்புகள் அதிகம் உள்ள மாநிலத்திலேயே, சின்ன மாநிலம் தான் இருந்தாலும் காங்கிரஸோட டிசிஷன்ல கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கு. அது குறிப்பாக ராகுல் காந்தி சைட்ல இருந்தான்னா டெல்லியில இருக்கிற நண்பர்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா திமுக காங்கிரஸை கூட்டணியில இருந்து வெளியில அனுப்புற முடிவுல இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இல்ல. பல காம்ப்ரமைஸோட தான் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அடிப்படையான சிக்கல் சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு மறுப்பது, அந்த சிட்டிங் எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியின் உரிமையா இல்லைன்னா இன்னொரு கட்சி எடுக்கிற சர்வே உரிமையா? அது கட்சியில சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க சார். ஆமா, எனக்கு வந்து அவங்க சிட்டிங் எம்எல்ஏ, அவங்க சட்டமன்ற கட்சி, அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, 18 பேர் இருக்கிறாங்க. நீங்க சர்வே ரிப்போர்ட்டை காமிச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதை நான் ஃபீல் பண்ணிருக்கணும்ல, என் கட்சியில நான் ஃபீல் பண்ணிருக்கணும். அதோட கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி அவங்க ஒரு சர்வே டீமை போட்டு என்னென்ன தொகுதி யாரா இருக்குன்னு அவங்க ஒரு லிஸ்டோட இருக்கிறாங்களே, எங்களுக்கு எங்க சர்வேவை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சர்வே பார்த்து டிஎம்கேல இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? ஓகே ஓகே, சரி 28 சீட்டு அது வாய்ப்பு இல்லைங்க. அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அவங்களுக்கு சர்வே டீம் இருக்கும். இன்னைக்கு வந்து சர்வே எல்லாம் வந்து தொகுதி அடிப்படையில, இன்னும் சொல்ல போனால் ஊராட்சி அடிப்படையில் சர்வே நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு மாபெரும் தொழில் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் இலவசமா ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு மாபெரும் தொழில். ஏகப்பட்ட பணம் அதுல போடுறது. எல்லாம் வச்சு சாம் சார் பல கோடிகள். சாம் சார் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டீங்க.
வாய்ஸ் இல்ல, சும்மா நிஜ வாய்ஸே இதுதான். இதெல்லாம் நாங்க அந்த காலத்துல இலவசமா தானங்க செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம ஷியாம், இதுல நீங்க சொன்னதுல முக்கியமான அப்சர்வேஷன், இங்க திமுக அணியில் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு வேண்டாம் அப்படின்ற ஒரு அப்ரோச் இருக்கிறது. அது முன்பே கூட பேசப்பட்டது. திமுகவில் நிறைய பேருக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அது 60-40 40-60 தெரியல அப்படின்லாம் செய்திகள் இருந்தது. ஆனா திரு இபிஎஸ் அவர்களோட அப்ரோச் பாருங்களேன், கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து சிட்டிங் எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், முன்னாள் எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், பெரிய பொறுப்புல இருக்குது. என்ன அப்ரோச் அது? இபிஎஸ் அவங்களோட கணக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல, இபிஎஸ் கணக்குலயும் வந்து முன்னாள் அமைச்சர்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஒரு 40-50 பேருக்கு வாய்ப்பு இல்ல. அவங்களே ஏதாவது சர்வே டீம் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தா எல்லாருமே நிலைய வித்வான்கள் தான். ஏற்கனவே ப்ரூவ்டு, அவங்க கையில தொகுதி இருக்கு, பூத் இருக்கு, எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல. எப்பவுமே கூட்டணி முதல் லிஸ்ட் இதெல்லாம் போடும்போது ஒரு 70 ரன்னு 75 ரன் எடுக்கணும்னு அடிச்சு ஆடிடுறதுதான். வேற வழி இல்ல. T20 மேட்ச் மாதிரி. ஏன்னா டைம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட், ஒரு 30 நாள் டைம் இருக்கு. கையில வந்து ஷோரா இவ்வளவு எம்எல்ஏ நமக்கு இருக்கணும். ரெண்டு அணிக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் ஒரு எஸ்டிமேட் இருக்கும். 5% இருக்கு, 7% இருக்கு. இதுக்கு நம்ம வந்து மேக் குட் பண்ணணும். இதுல வந்து எப்போதுமே அந்த ப்ரூவ்டு கேண்டிடேட்ஸுக்கு வந்து முதல் வாய்ப்பு எப்போதுமே கொடுத்துருவாங்க. ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிற இடத்துல வந்து புதிய கேண்டிடேட்ஸ் போடுறாங்க. திமுகவும் புதிய கேண்டிடேட்ஸ் போடும். இதை தாண்டி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல நம்ம வந்து பெருசா பேசுறது இல்ல, பண வலிமை படைச்சவங்க அப்படியும் ஒரு கிரைட்டீரியா இருக்கா? அதுவும் பார்க்கப்படுதா? களத்துல 10 கோடி 20 கோடி அதான் மேஜர் கிரைட்டீரியா. அது இருக்கிறவங்க தான் கிரவுண்டுக்குள்ளே வர முடியுமா? ஓகே. விஜயால ஏன் முடியல? பணம் தானே. ஏங்க, வேட்பாளர் அறிமுக கூட்டம் தாஜ் கொரமண்டல வச்சிருக்காரு. நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. 234 தொகுதிக்கும் தாஜ் கொரமண்டல்ல வந்து அறிமுக கூட்டம் 500 பேருக்கு தான் அட்மிஷன் சொல்லி லிஸ்ட் வந்திருக்கு. மொத்தம் 500 பேர் தான் அலவுடு. ஓகே. அப்போ தாஜ் கொரமண்டல்ல எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் இவங்க தானங்க வந்து ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துவாங்க. எல்லாமே தலைகளா இருக்கு. இங்க 234 தொகுதிக்கு சீமான் எப்படி அறிமுகம் பண்ணாரு? அவர் பெரிய மாநாடு மாதிரி, பெரிய மாநாடு, பெரிய கூட்டம். அது வந்து ஒரு களத்தை பிரதிபலிக்கிறது தானே. இப்போ களங்கிறதே வந்து எது வெற்றியை தீர்மானிக்குதுங்க? முதலமைச்சர் கேண்டிடேட் ஒண்ணு, களத்துல கள தொண்டர்கள் ஆற்றுகிற பணி 2, வேட்பாளரோட மெரிட். இந்த 3 காரணி தாங்க பிரதான காரணி. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான். அப்ப அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இபிஎஸ் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. எம்கேஎஸ் அப்படிதான் வேட்பாளர் அறிவிக்க போறாரு. ரிஸ்க் வந்து மினிமம் ரிஸ்க் எடுப்பாங்க. பாப்போமே. காங்கிரஸ் கட்சி இன்னமும் அதுக்குள்ள வரமாட்டேங்குதுங்கிறதா இவ்வளவு டிலேக்கும் காரணம்.